நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்க He's போகிறார். going to open our eyes. என்னுடைய செய்தியின் தலைப்பு where the eyes go life follows. The theme, the topic of my message is where the eyes go, life follows. இந்த பாம் சண்டேக்கும் இந்த தீமுக்கும் என்ன கனெக்ஷன் What is the கேட்குறீங்க? connection between this theme and Palm Sunday, you may ask? நிறைய இருக்கிறது. There's a lot. ஆமென். Amen. பாரம்பரிய கேலண்டர்ல பார்க்கும் பொழுது According to the traditional calendar, அந்த சண்டே இந்த சண்டே this Sunday, இந்த ராஜபவனி என்று சொல்வார்கள். they call it the triumphal entry. பாம் சண்டே, They call it the Palm Sunday. ராஜபவனி, வெற்றி பவனி. They call it the Victory Sunday. இயேசு எருசலேமுக்கு பிரவேசிக்கிறார். Jesus is coming to Jerusalem. ஒரு ராஜாவாக And பிரவேசிக்கிறார். he is entering as a king. அதை ராஜபவனி என்று And they சொல்லுகிறார்கள். call it a victory entry. ஆக பாம் சண்டே என்று They சொல்லுகிறார்கள். call it the Palm Sunday. குருத்தோலை ஞாயிறு. They call it this Sunday. ஆக குருத்தோலை ஞாயிறு என்றால் When it's called the Palm Sunday, இயேசு எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது as Jesus entered Jerusalem, அவருடைய சீஷர்களும் his ஒரு disciples, குறிப்பிட்ட ஜனங்களும் all the specific people, அவர்கள் ஓலை எடுத்துக்கொண்டு they all picked up this palm. எங்கெல்லாம் மரம் இருக்கிறதோ And wherever there அந்த was a மரத்தில் tree, இருக்கிறதான கிளைகளை எடுத்து they would take the leaves out of it. அவர்கள் இயேசுவின் வருகை And கொண்டாடினார்கள். they celebrated the coming of Jesus. அந்த ஓலையை அசைத்து அவர்கள் கொண்டாடினார்கள். They moved that and they celebrated the அதனால coming. தான் அது பாம் சண்டே என்று That is அழைக்கப்படுகிறது. why it's called the Palm இந்த Sunday. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னொரு பெயரும் உண்டு. There's another name to this Sunday. பாம் சண்டே It's மாத்திரமல்ல, not just Palm Sunday. பேஷன் சண்டே. It's also called the Passion பேஷன் Sunday. சண்டே அப்படின்னு சொன்னா Passion Sunday meaning அவருடைய தியாகம், his sacrifice, அவருடைய சஃபரிங், his suffering, அவருடைய என்ன அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது, how he submitted himself. ஆக அதை குறிக்கிறது இந்த பேஷன் சண்டே. This Passion Sunday denotes that as மண்டே well. என்ன நடந்தது? Monday what happened? இயேசு எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்த As பிறகு Jesus entered Jerusalem, திங்கட்கிழமை அவர் தேவாலயத்துக்கு போனார். Monday he went to the temple. தேவாலயத்துக்கு போய் என்ன செய்தார் என்று உங்களுக்கு நன்றாக You know தெரியும். well what he did at the temple. தேவாலயத்தை அவர் சுத்தப்படுத்தினார். He cleansed the temple. இதை கள்ளர் குகையாக்கினீர் என்று சொல்லுகிறார். You've made it a den of thieves, அந்த he ஜனங்களை said. கடிந்து கொள்ளுகிறார். And he condemned them. செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறது? Tuesday what happens? நிறைய வாக்குவாதங்கள் There's a நடக்கிறது. lot of controversies. நிறைய வாக்குவாதங்கள் Too many controversies. யூத தலைவர்களுக்கு மத்தியிலே Amongst the Jewish leaders. வாக்குவாதங்கள் நடக்கிறது. There's so many controversies. ஓயாமல் இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Relentlessly they were discussing about Jesus. புதன்கிழமை என்ன நடக்கிறது? Wednesday what happened? அது ஓய்வு நாளாய் இருக்கிறது. It was a day of rest. ஒண்ணும் செய்யலங்க. Nothing was done. காரணம் என்ன? The reason being, அடுத்த நாளுக்காக for the next day, பாசோவருக்காக பஸ்காவுக்காக அவர்கள் ஆயத்தம் செய்ய they were வேண்டும். preparing for Passover. ஆக அடுத்த நாள் ஆயத்தம் செய்கிறதுனால The reason of that preparation, புதன்கிழமை அவர்கள் ஓய்வெடுத்தார்கள். Wednesday they rested. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பார்க்கும் பொழுது Friday what happened? அந்த நாள் என்ன நாள்? What day was that? அந்த நாளிலே On that day, விசாரணை நடக்கிறது. there was trial சிலுவையில் இயேசுவை அறைகிறார்கள். and there was crucifixion of சோ Jesus. வெள்ளிக்கிழமை அதுதான் நடந்தது. So that what happened on சனிக்கிழமை Friday. என்ன நடக்கிறது? What happened on Saturday? ஆக பரமண்டலங்களில் என்ன நடக்கிறது, வான மண்டலங்களில் என்ன நடந்தது நமக்கு We தெரியாது. don't know what happened in the heavens. ஆக சாட்டர்டே என்ன நடக்கிறது? Saturday what happened? இயேசு அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு Jesus after being buried in the tomb, இயேசு ரெஸ்ட் எடுக்கிறார் என்று சொல்லுகிறோம். we say Jesus rested in the அடுத்த tomb. நாள் என்ன நடந்தது? And then what happened? ஞாயிற்றுக்கிழமை On Sunday, வேதம் the சொல்லுகிறது Bible says, அவர் சொன்னபடியே. just as he said. ஹலோ, Hello. அவர் சொன்னபடியே. Just as he said. எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொன்னபடியே. Just as he அவர் said. சொன்னபடியே Just as he உயிரோடு said. எழுந்தார். He rose from the மரணத்தை dead. வென்றார். He became a victorious பாதாளத்தை one over ஜெயித்தார். death. He won over மரணமே death. உன் கூர் எங்கே? Oh death, where is your sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே?
Grave, where is your மரணத்தை victory? ஜெயமாய் விழுங்கினார். He swallowed death. ஆக ஈஸ்டரை நாம் கொண்டாட போகிறோம். And we are going to celebrate அடுத்த Easter. வார சர்வீஸை மிஸ் பண்ணாதீங்க. Don't miss next Sunday service. வெள்ளிக்கிழமை சர்வீஸை மிஸ் பண்ணாதீங்க. Don't miss Good Friday service. இந்த பாம் சண்டே என்ன நடந்தது? What happened on Palm Sunday? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 years ago, வேதம் சொல்லுகிறது, the Bible says, இயேசு எருசலேமுக்குள் பிரவேசித்தார் என்று. he approached இயேசு Jerusalem. எருசலேமுக்குள் பிரவேசித்தார். As he approached ஆக Jerusalem, நாம் இதை ஒவ்வொன்றையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் பொழுது when we pay close attention to all of ஆழமான this, சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. there's so much deep truth hidden எதையும் in நாம் it. லேசாக எடுத்துக்கொள்ள You கூடாது. cannot take anything lightly. அப்படியே வாசித்து நாம் கடந்து போக And கூடாது. we mustn't read and just move நீங்க on. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் If you look into Luke chapter மற்ற 19, காஸ்பல் ரைட்டர்ஸும் எழுதுகிறார்கள். other gospel writers are documenting it as well. ஆக லூக்கு 19ஐ பார்க்கும் பொழுது Luke 19, you see, 41ஆம் வசனத்தில் verse number 41, வேதம் என்ன the சொல்லுகிறது? Bible says, ஓகே, தமிழ்ல போடுறீங்களா? லூக்கு 19 42 is there. ஓகே. As he approached Jerusalem, இயேசு எருசலேமுக்குள் பிரவேசித்த பொழுது As he approached Jerusalem, அவர் அந்த பட்டணத்தை பார்த்து அவர் அழுகிறார் என்று he wept என்று the சொல்லுகிறார். Bible says he looked at the town and he wept. ஆக என்ன சொல்லுகிறார் இங்க? What does it say here? 42ஆம் வசனம். Verse number 42. அவர் அழுத பிறகு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது He shed tears over the அடுத்து city. என்ன சொல்லுகிறார்? And then what he says, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் if only you had known on this உன் day, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை even you the things which make நீ for peace, அறிந்திருந்தாயானால் if only you had known, நலமாயிருக்கும். it would have been good. இப்பொழுதோ But now அவைகள் they உன் கண்களுக்கு have மறைவாயிருக்கிறது. been hidden from your eyes. இப்பொழுதோ But now அவைகள் they உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. have been hidden from your எருசலேமுக்குள் eyes. பிரவேசித்து இந்த வார்த்தைகளை He சொல்லுகிறார். approached Jerusalem and he's saying these உன் words. கண்களுக்கு அது It மறைவாயிருக்கிறது. is hidden from your இந்த eyes. உலகத்து அதிபதி உங்களை குருடாக்கி The இருக்கிறார். God of this world has blinded your ஆக பாம் eyes. சண்டேயின் அர்த்தத்தை நாம் பார்க்க So வேண்டும். we must see the meaning behind பாம் Palm சண்டே Sunday. நாம் உலக பிரகாரமாய் பார்க்க We கூடாது. mustn't see Palm Sunday like the world sees. சிலர் கேட்பாங்க, Some may பாஸ்டர் ask, ஜான்சன் Pastor Johnson, EAGCல பாம் சண்டே அந்த சண்டே இந்த சண்டே எல்லாம் கொண்டாட மாட்டீங்களா? won't you celebrate Palm Sunday and Sundays like this at ட்ரெடிஷனலா நாங்கெல்லாம் EAGC? கொண்டாடுற மாதிரி நீங்க கொண்டாட மாட்டீங்களா? Like we traditionally celebrate, won't you உங்க do the சர்ச்சில் same? என்னதான் நீங்க செய்றீங்க? What do you do exactly in எங்களை your பாருங்க. church? You look at us. நாங்க எப்படி ஆராதிக்கிறோம் You look பாருங்க. at how we குருத்தோலை worship. ஞாயிறு என்று நாங்க எப்படி You look ஆராதிக்கிறோம் at how பாருங்க. we worship, sing ஆக Palm ஒவ்வொன்றையும் நாங்க Sunday. எப்படி செய்யறோம் பாருங்க. You see how we do each நல்லது. thing. It's good. நாங்க எதை செய்றோம் எதை செய்யலங்கிற கேள்வி நமக்கு வேண்டாம். We don't need to have the question of what we do or what we பாம் சண்டே don't. செலிப்ரேட் பண்றோமா Palm Sunday, are we இல்லையா celebrating? என்கிறது கேள்வி அல்ல. Are we not? That's not the question. வெளியில இருக்கிறவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய We அவசியம் need அல்ல. not answer to the folks நம்ம சர்ச்சில் outside. என்ன செய்றோம் சொல்லி வெளியில இருக்கிறவங்களுக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியம் We இல்ல. don't need to explain what we do in our church உங்களுக்கு outside. தெரியும். But you know, எனக்கு தெரியும். I know, நம்ம சர்ச்சில் in our church, எதை எப்படி கொண்டாடணுமோ whatever in manner we celebrate, வேதத்தின்படி according to the Bible, பாரம்பரியமாய் அல்ல, not like a tradition, உலக பிரகாரமாய் அல்ல, not as the world does. ஒவ்வொன்றையும் அர்த்தத்தை உணர்ந்து நாம் கொண்டாடுகிறோம். Everything we understand the meaning and we நல்ல celebrate. கரங்களை தட்டுங்களே. Clap your hands. அப்படி சும்மா ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் 2 நாள் இப்படி கொண்டாடிட்டு நம்மள பார்த்து கேக்குறாங்க பாருங்க. They celebrate these days 1 or 2 days in a year and then they question us. The You see, traditional churchesல these traditional அவங்க churches, செய்யறதெல்லாம் அவங்க பாக்குறாங்க, இவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யல, இவங்க வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. whatever they see, they compare and they say they don't do a thing. ஆனா They're so நம்ம லிஸ்ட் much கொடுத்தா of a அவங்க waste. காணாம போயிருவாங்க. But if we give them a list, they will நம்ம என்னெல்லாம் disappear. செய்றோம்னு சொல்லி அந்த லிஸ்ட கொடுத்தா காணாம How போயிருவாங்க. much we do, if we give a list, they will disappear. இந்த நாளிலே So this day, உங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. but now they've been hidden from your eyes. பாம் சண்டே அன்று என்ன நடந்தது? What happened exactly on Palm ஆண்டவர் நம் Sunday? கண்களை திறக்கணும். The Lord must open our என்ன eyes. நடந்தது என்பதை நாம் அறியணும். We must know what
what exactly ஆண்டவர் happened. எதை செய்தாலும் Whatever the Lord does, எதேச்சையாக தற்செயலாக எதையும் செய்ய He மாட்டார். doesn't do anything as an accident. எதை செய்தாலும் Whatever He அதில் ஒரு does, நோக்கம் there's இருக்கிறது. a purpose to எதை it. செய்தாலும் Whatever He அதில் ஒரு does, நன்மை இருக்கிறது. there is goodness in it. எதை செய்தாலும் Whatever He may அதில் ஒரு do, அர்த்தம் இருக்கிறது. there's meaning கரங்களை behind it. தட்டுங்களேன். Clap your hands. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா எதையும் செய்ய மாட்டாருன்னு Turn சொல்லுங்களேன். to somebody and say, He won't do anything ஆமென். casually. சொல்லுங்க, சும்மா எதையும் செய்ய மாட்டாரு. He won't do anything சில casually. ஆளுங்களை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, If you ask some people, எங்கம்மா போற? where are you going? சும்மா போறங்க. I'm simply going. என்னம்மா பண்ற? What are you doing? சும்மா இருக்கிறங்க. I'm simply sitting. சோ எல்லாத்துக்கும் சும்மா சும்மா சும்மான்னு வாங்க For பாருங்க. everything we say simply, simply. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் But the God we worship, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, turn to somebody and பக்கத்துல say, பார்த்து சொல்லுங்க, turn to somebody and சும்மா say, எதையும் செய்ய மாட்டார். He doesn't simply do anything. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளும் Likewise, the children of சும்மா God எதையும் செய்யக்கூடாது. shouldn't do anything simply. பிளைண்டா எதையும் செய்யக்கூடாது. Shouldn't do anything blindly. பாரம்பரியமா எதையும் செய்யக்கூடாது. Shouldn't just do anything ஆக traditionally. வேதம் சொல்லுகிறது, So the Bible says, he approached Jerusalem. He approached Jerusalem. He approached. He approached. அவர் பிரவேசித்தார். He approached. இதில் ஆழமான பாடம் இருக்கிறது. There is a deep truth நீங்க hidden நல்லா in it. கவனிக்கணுங்க. You must listen He carefully. approached. He approached. God's time is perfect. Amen. ஆமென். ஆண்டவருடைய நேரம், God's time. ஆண்டவருடைய நேரம் God's time சரியானது, is perfect. நேர்த்தியானது. It's timely. அவர் சகலத்தையும், All things. சொல்லுங்க சகலத்தையும், Say all things. வாய் திறந்து சொல்லுங்க சகலத்தையும் Say all things. அதினதின் காலத்தில் In its own சும்மா time. செய்ய மாட்டாருங்க. He doesn't do it just சும்மா like போக that. மாட்டாருங்க. He won't go just like that. எருசலேமுக்கு சும்மா போகலங்க. He didn't simply go to ஆமென். ஒரு Jerusalem. நோக்கத்தோடு போகிறார். He went with a purpose. ஆமென். ஒரு நோக்கத்தோடு, ஒரு He திட்டத்தோடு went with an போகிறார். agenda. ஆக அவருடைய நேரம் சரியானது. God's time is அவர் எதை perfect. செய்தாலும் Whatever He may do, சரியான நேரத்திற்கு in the right time, அழகாக செய்வார். He does all things இயேசு beautiful. எருசலேமுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக, Before Jesus approached கொஞ்ச நாளுக்கு Jerusalem, முன்பாக எருசலேமுக்கு வந்து a போயிருந்தார். couple of days earlier, He had visited Jerusalem. எதற்கு வந்து போனார்? Why had He visited? அவர் இன்றைக்கு வருவதற்கு முன்பாக சில ஆயத்த வேலைகளை செய்ய Because for வேண்டியதாயிருந்தது. Him to show up on this day, He needed to do some ஏன் preparation. இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வருகிறார்? Why on this Sunday He is ஏன் இந்த coming? நேரத்தில் Why பிரவேசிக்கிறார்? at this time He is அது ரொம்ப coming? முக்கியங்க. That is an important இயேசுவுக்கு question. நன்றாக தெரியும் Jesus knew well. அவர் எதற்காக இந்த நேரத்துக்கு எருசலேமுக்குள் Why for பிரவேசிக்கிறார். this on this time He is coming into காரணம் என்ன? Jerusalem? The reason இது being, ஏற்கனவே சொல்லப்பட்டது. this was pre-told பல நூறு வருடங்களுக்கு முன்பாக hundreds of years இயேசு ago. எருசலேமுக்குள் இந்த நேரத்திற்கு செல்வார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. It was written beforehand that at this specific time Jesus will enter Jerusalem. தீர்க்க தரிசனமாய் It சொல்லப்பட்டிருக்கிறது. was prophetically told. ஆக அவர் சில ஆயத்த வேலைகளை அவர் செய்ய So வேண்டியதாயிருந்தது. he had to do some செய்த preparation. பிறகு இந்த பாம் சண்டே அன்றைக்கு And வருகிறார். after the preparation he is coming to Palm அவருக்கு Sunday. நன்றாக தெரியும் And he knows well அவர் பிதாவின் நேரத்திற்கு வந்திருக்கிறார் that என்று he's சொல்லி. come at the time of the ஆக Father. தானியேலுக்கு ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார். Daniel, God had already told. தானியேலுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார். God already said to Daniel, எருசலேமுக்குள் into இயேசு Jerusalem, இரட்சகராக பிரவேசிக்க போகிறார். Jesus is going to walk as a savior. இரட்சகராக பிரவேசிக்க He's going போகிறார். to approach as a savior எருசலேமுக்குள் into Jerusalem. சமாதான பிரபுவாக பிரவேசிக்க He's going போகிறார். to walk as Prince of Peace. தானியேல் Daniel, ஆண்டவருடைய சமூகத்தில் in the presence of the தன்னுடைய Lord, ஜனங்களுக்காக மன்றாடினான். he interceded for his தன்னுடைய people. ஜனங்களுக்காக மன்றாடி, ஆண்டவரே என் ஜனங்கள் பாவத்தில் He இருக்கிறார்கள், interceded for his people, saying, God, my people are in என் sin. ஜனங்கள் உம்மை மறந்து My போயிருக்கிறார்கள், people have forgotten என் you. ஜனங்கள் உம்மை My people மறுதலித்திருக்கிறார்கள், have denied you. என் ஜனங்கள் உம்மை விட்டு தூர My போயிருக்கிறார்கள். people have abandoned you. இஸ்ரவேலுக்காக தானியேல் ஜெபிக்கிறதை Daniel பார்க்கிறோம். prayed for திறப்பிலே Israel. நின்று தானியேல் ஜெபிக்கிறான். He's standing in the gap and praying. நீங்கள் அதை தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் You பார்க்க can முடியும். see that in Daniel chapter தானியேல் 9. 9ஆம் அதிகாரம் Daniel chapter 9. 24ஆம் வசனத்தில் Verse number 24. 70 weeks of years ரொம்ப அழகாக சொல்லுகிறார் It பாருங்க. says beautifully here.
தானியேல் 9 Daniel 9, 24. verse 24. You can read. 70 weeks of years are decreed concerning your people and your holy city to finish the transgression, to put an end to sin and to atone for iniquity, to bring in everlasting righteousness, to seal both vision and prophet, and to anoint a most holy place. ஆக வேதம் தெளிவாக So சொல்லுகிறது, the Bible clearly says, தானியேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்த பொழுது as Daniel prayed for ஆண்டவர் Israelites, காபிரியேல் தூதனை அனுப்புகிறார். God sent angel Gabriel. காபிரியேல் தூதனை God அனுப்பி sent the angel, ஆண்டவர் தெளிவாக and சொல்லுகிறார், he says clearly, தானியேலே நீ கவலைப்படாதே, Daniel, do not worry. எருசலேமை நான் மீட்பேன், I will redeem எருசலேமை Jerusalem. நான் கட்டுவேன், I will build எருசலேமுக்கு Jerusalem. ஒரு சமாதான பிரபுவை நான் அனுப்புவேன், I will send a prince of peace to எருசலேம் ஜனங்களை நான் Jerusalem. மீட்பேன், I will redeem the people of எருசலேம் ஜனங்களை நான் Jerusalem. கைவிட I மாட்டேன். will not abandon the people of மிக தெளிவாக Jerusalem. ஆண்டவர் தானியேல் மூலமாக Very நமக்கு சொல்லுகிறார். clearly through Daniel, the Lord is telling ஆக இந்த us. வசனம் எதை So சொல்லுகிறது? what does this verse இந்த denote? வசனம் எதை சொல்லுகிறது? What does this verse ஆண்டவர் எதை denote? செய்தாலும் That whatever the Lord அவர் does, அவர் நேரத்துக்கு நேர்த்தியாய் He செய்வார். does it perfectly in His time. ஆமென். இந்த Amen. வசனம் எதற்கு நம்மை நடத்துகிறது? Where does this verse lead us மேசியா to? வருகிறதான அந்த காலத்திற்கு நம்மை It நடத்துகிறது. leads us into the season of Messiah's காபிரியேல் coming. மூலமாக ஆண்டவர் தானியேலுக்கு சொன்னது எதை குறிக்கிறது? What does it denote what the angel Gabriel said? ஆண்டவர் சரித்திரத்தின் வரலாற்றின் காலங்களை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். That God holds history and all of it in His பக்கத்துல hand. பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் The Lord சரித்திரம் வரலாற்றின் holds history காலங்களை and the season அவர் of it கையில் in வைத்திருக்கிறார். His hands. நல்ல கரங்களை தட்டி அவரை Clap your மகிமைப்படுத்துவோமா? hands, give Him glory. Hallelujah. Hallelujah. Jesus' entry into Jerusalem was not random. It happened in alignment with this prophetic timeline. Amen. ஆக பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா எருசலேமுக்கு போகலன்னு சொல்லுங்களேன். Turn to somebody and say, He didn't பக்கத்துல chumma பார்த்து go சொல்லுங்க, to, சும்மா எருசலேமுக்கு போகலன்னு He சொல்லுங்களேன். didn't chumma go to Jerusalem. Say it again. He didn't chumma go to Jerusalem. அதையே சொல்லுங்களேன். Say it. இந்த இங்கிலீஷ் நல்லா இருக்குல்ல? This English is He didn't nice. சும்மா go to Jerusalem. He didn't chumma go to Jerusalem. Amen. It Amen. happened in alignment with this prophetic timeline. Amen. 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 அதனால தான் பாருங்க, That's why you see இயேசு லூக் 19:42ல சொல்றாரு. in Luke 19:42 the லூக் Bible says. 19:42 Luke 19:42. இயேசு என்ன சொல்லுகிறார்? What does He say? If you had known, even you, especially in this your day. Amen. அவர் சொல்றாரு, இந்த நாளை நீங்க பார்க்க தவறிட்டீங்க, You miss seeing this day. இந்த நேரத்தை நீங்க பார்க்க தவறிட்டீங்க, You miss seeing this timing. இந்த நாளை பார்க்க You தவறிட்டீங்க, miss seeing this இந்த day. நேரத்தை பார்க்க You தவறிட்டீங்க. miss seeing this timing. The day Jesus entered Jerusalem was not accidental, it was appointed. Amen. ஆமென். இயேசு எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்தது தற்செயல் அல்ல, அவர் தேவனுடைய நேரத்திற்கு சரியாக, ஆமென், அந்த நேரத்தை பிதா முன் குறித்திருந்தார். அந்த நேரத்திற்கு அவர் எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். Amen. அவர் எதை செய்தாலும், Whatever He may சத்தமா do, சொல்லுங்க, எதை செய்தாலும் whatever He may do, அவர் நன்மைக்காகவே He செய்வார், does it for ஒரு the good. நோக்கத்துக்காக He செய்வார். does it with a reason. ஆமென். அவருடைய Amen. நேரம் சரியானதா இருக்கிறது. His time is ஆக perfect. நல்லா கவனிங்க, Listen carefully. இந்த பெர்ஷியன் கிங், This Persian king, இந்த பெர்ஷியன் கிங்குக்கு தெரியாதுங்க. this Persian king does not know. அவர் என்ன செய்யறாருங்க? But what does he do? நெகேமியா நாட்கள்ல In Nehemiah நீங்க days, நெகேமியா 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் if பொழுது you look into Nehemiah chapter 2, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? what does the Lord say? தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், As a prophecy he நான் says, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு I to Israelites, மீண்டுமாக தேவாலயத்தை கட்ட உதவி செய்வேன். yet again I will enable them to build a இந்த ராஜா temple. எல்லாரையும் அழைக்கறாங்க, So this king is calling everybody. யூதர்களை அழைக்கிறான், He's calling the தேவ Jews. பிள்ளைகளை அழைக்கிறான். He's calling the children of நீங்க God. ஏக்கத்தோடு இருக்கிறீங்க, You are in longing. நீங்க வாஞ்சையோடு You இருக்கிறீங்க, are yearning.
yearning for எங்க this. அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. Here the temple is எங்களுக்கு broken. தேவாலயம் And கிடையாது. there's no temple just for நான் us. உங்களுக்கு உதவி But செய்கிறேன். I will help you. அவங்க அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளை இந்த ராஜா அழைக்கிறான். All the leaders of his government he அழைத்து invites. என்ன சொல்லுகிறான்? And what does he say இந்த after? ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. You help these இவங்க people. அலங்கத்தை கட்டுங்க. You help them build their இவங்க temple. ஆலயத்தை கட்டுங்க. You help them build their அந்த ராஜாக்கு altar. தெரியாதுங்க. The king does not know எல்லாமே அவருடைய நேரத்தில் that நடக்கிறதுன்னு சொல்லி. all of it is happening by God's கரங்களை time. நல்லா தட்டுங்களே. Clap your hands. கரங்களை நல்லா தட்டுங்களே. Clap your hands. ஆக தானியேலுக்கு ஆண்டவர் தெளிவாக சொன்னாருங்க. So Daniel, God clearly said. ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா If you look in this ஒரு place, ஃபேமஸ் ஸ்காட்லாந்து ஒரு லாயர், there was this famous Scotland lawyer. அவர் பேர் ராபர்ட் ஆண்டர்சன். His name is Robert Anderson. அவர் என்ன பண்றாரு? ஒரு ஸ்டடி பண்றாரு. And he does a study. அவருக்கு வேதத்தை ஆழமாக படிக்கணும். And he wants to study the word of God in ஆராய்ச்சி depth. செய்யணும். He wants to research. ரொம்ப ஆழமாக And படிக்கிறாரு. he goes deep into ஆராய்ச்சி study. செய்றாரு. He studies it. தானியேலுக்கு சொன்ன அந்த காலத்தை And பார்க்கறாரு. he looks at the timeline God said to இந்த Daniel. ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெகேமியால சொன்ன காலத்தை He பார்க்கறாரு. looks at the timeline God gave to this king in Nehemiah time. இப்பொழுது இயேசு எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கிற அந்த நேரத்தை கணக்கிடுறாரு. And now he's calculating the time when Jesus is எல்லாத்தையும் arriving into கணக்கிட்டு பார்க்கும் Jerusalem. பொழுது When it's all calculated. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு Turn சொல்லுங்க. to somebody and say, அவர் chance டைம் failure. ஃபெயிலே ஆகாது. His time will never fail. தானியேலுக்கு சொன்ன மாதிரி Just as he said to Daniel, 490 வருடங்கள் கழித்து இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார். 490 years later Jesus is கரங்களை நல்லா entering தட்டுங்களே. Jerusalem. Clap your அவர் hands. சொல்றாரு well. பாருங்க, And he says like இது மார்ச் this. 28 நடந்தது. It happened on March 28. 444 BC. 444 அவர் BC. கரெக்டா சொல்றாருங்க. Exactly he says. ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. He says it exactly அங்க with எல்லாத்தையும் clarity. கணக்கிட்டு பார்த்து And if we calculated all இயேசு ஏப்ரல் 6ஆம் தேதி on April 6th, AD 32 அன்றைக்கு எருசலேமுக்குள்ளாக AD 32, வருகிறார். Jesus rode into மார்ச் Jerusalem. 28 445 BC-ல இந்த ஆலயம் அலங்கம் கட்டப்படுகிறது. March 28 BC, this temple is ஏப்ரல் rebuilt. 6 AD 32 இயேசு எருசலேமுக்குள் April பிரவேசிக்கிறார். 6 AD, Jesus is riding ஆக into இது எதை Jerusalem. குறிக்கிறது? What does this denote? இந்த கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க, This commentators say 70 weeks of years 70 weeks of are years decreed concerning your people. Daniel chapter number 9 verse number 24. Most commentators they see this as weeks set of 7 years. 7 into 7, 400, and please put that slide. தெளிவா வந்திருக்கு பாருங்க. You see, it's so பக்கத்துல clear. பார்த்து சொல்லுங்க, Turn to somebody and அவர் say, டைம் பெர்ஃபெக்ட். his time is பக்கத்துல பார்த்து perfect. சொல்லுங்க, டைம்னா டைம் தான். Turn to somebody and say, எங்க அப்பாக்கு he's டைம்னா டைம் தான். perfect in his time. எங்க ஆண்டவருக்கு டைம்னா டைம் தான். Amen. கரங்களை நல்லா தட்டுங்களே. Clap your hands, give glory. ஆக எருசலேமுக்கு இது நிச்சயிக்கப்பட்ட நேரம். It was an appointed time for இஸ்ரவேல் Jerusalem. ஜனங்களுக்கு இது நிச்சயிக்கப்பட்ட It was நேரம். appointed time for Israelites. மேசியா வருவதற்கு இது நிச்சயிக்கப்பட்ட It was நேரம். appointed time for the Messiah's இந்த coming. ஜனங்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். He condemns these people. உங்கள் கண்களுக்கு அது மறைவாய் இருக்கிறது. It is blinded to your இத நீங்க ஒரு eyes. சம்பவமா பாக்குறீங்க. You are looking at it as an event. ஆனா என்னுடைய நேரத்தை நீங்கள் கவனிக்க And தவறிட்டீங்க. you've missed seeing the timing. They saw the event but missed seeing his timing. Amen. Can you put the slide please? They saw the event but missed the timing. Missed seeing his timing. அந்த அந்த சம்பவத்தை சொல்லுங்க, பாம் சண்டே ஒரு சம்பவம் அல்லன்னு Say, சொல்லுங்க. Palm Sunday is not an event. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு சம்பவம் அல்ல. Palm Sunday is not an ஒரு event. சம்பவம் அல்ல. It's not an event. ஆக அதை தாண்டினது. Beyond that, அது it is தேவனுடைய bigger. நேரத்தை It குறிக்கிறது. denotes the timing of தேவனுடைய God. காலத்தை குறிக்கிறது. It denotes the season of காலத்தை God. கையில் வைத்திருக்கிறவர். He holds season in his காலத்தை hand. ஆளுகை செய்கிறவர் He holds குறிக்கிறது. time and he rules அவங்க over பாருங்க, ஒரு time. ஈவென்ட்டா பார்த்தாங்க. They looked at it like an ஒரு event. ராஜா வருகிறதை பார்த்தாங்க. They looked at it like a coming ஆனால் of a ரட்சகரை king, பார்க்கல. but they didn't see the Savior. என்ன அழுகிற ரட்சகரை They பார்க்கல. didn't see the weeping மெசியா Savior. கல்வாரிக்கு செல்வதை பார்க்கல. Messiah
going to the cross, இது they did சரியான not see. நேரம். It was the right காரணம் time. என்ன? The reason ஒரு being, ஒரு ஒரு கழுதை அவர் prepare he பண்ணுகிறார். prepares a donkey. அந்த தெரு அந்த வீதியை prepare He பண்ணுகிறார். prepares the road. அந்த டைமிங் எக்ஸாக்ட்டாக The இருக்கிறது. timing is exact. God was orchestrating salvation history. Amen. ஆமென். Amen. ஆண்டவர் உலகத்தின் ரட்சிப்புக்காக நேரத்தை குறித்தார். Amen. கரங்களை தட்டுங்களே. Amen. Let's clap கரங்களை our நல்லா hands. தட்டுங்களே. Let's clap our hands. God's timing was perfect, but their eyes were closed. ஆண்டவருடைய நேரம் சரியானதாயிருந்தது, ஆனால் அவர்கள் கண்களோ குருடாயிருந்தது. ஆமென். அதனால தான் சொல்றாரு, That's why he இந்த நாளை says, நீங்க காண தவறிட்டீங்க. you miss seeing this day. This was a prophetic day. This was a prophetic day. This was a prepared day. It was a prepared day. This was a decisive day. It was a decisive day. ஆமென். இது தீர்க்கதரிசன நாள். It was a prophetic இது day. ஆயத்தம் செய்யப்பட்ட நாள். It was a prepared day. இது மிக மிக முக்கிய நாள். It was a decisive Church, day. Church, இந்த குருத்தோலை ஞாயிறன்று on this Palm Sunday, ஆண்டவர் நம் கண்களை திறப்பாராக. let God open our eyes. நீங்க எதற்காக காத்திருக்கிறீங்க எனக்கு தெரியும். Whatever you are waiting on, I என் don't வாழ்க்கையில் know. ஆண்டவர் நேரம் வரலையான்னு சொல்லி நீங்க கேள்வி Did the கேட்கலாம். Lord's time in my life not come yet? இன்னும் You இந்த may அற்புதம் ask. நடக்கலையேன்னு சொல்லி நீங்க Did this கேட்கலாம். miracle not happen yet? You may இன்னும் இந்த ask. பதில் வரலையேன்னு சொல்லி This நீங்க நினைக்கலாம். answer has not come yet. இன்னும் You இந்த may விடுதலை ask. வரலையேன்னு சொல்லி This நினைக்கலாம். freedom as this deliverance is not இன்னும் இந்த come கதவு yet. திறக்கலையே This நினைக்கலாம். door is yet not open. ஏன் You may ஆண்டவர் ask. தாமதிக்கிறார் என்கிற Why கேள்வி is the இருக்கலாம். Lord delaying? You may மீண்டுமாக ask. உங்களுக்கு சொல்லுகிறேன், Yet again I tell அவர் you, எதை செய்தாலும் whatever he may சகலத்தையும் do, all things அவர் காலத்தில் in his time, அழகாய் நேர்த்தியாய் செய்து he முடிப்பார். makes it beautiful. He approached. He approached. His time is perfect. His time is perfect. Secondly, he rode. He rode. The message is clear. The message is clear. Amen. Somebody say he rode. He rode. He approached. He approached. His timing is perfect. His timing is perfect. Secondly, he rode. Secondly, he rode. The message is clear. The message is clear. அவர் சவாரி செய்தார். He rode. கழுதையின் மீது சவாரி செய்தார். He rode on the donkey. எதற்காக? For what? ஒரு சிம்பிள் செய்தியை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவே. To give you and I a simple message. நம்மை குழப்புகிற தேவன் அவர் அல்ல. He's not the God who confuses us. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெளிவா பேசுவாருன்னு Turn to சொல்லுங்க. somebody and say he'll speak சும்மா very clear. ஊரெல்லாம் போய் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்களோ எதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து பயத்துல உட்காந்து ஐயோ குய்யோன்னு கத்திக்கிட்டு We இருக்காங்க. listen to all things all people outside have to say and we come here and we shrink in our fear. ஐயோ அவங்க பிரேயர் பண்ணி அதை சொல்லிட்டாங்களே, Oh, they prayed like that and they said இவங்க இந்த that. வெளிப்பாடு Oh, சொல்லிட்டாங்களே, they prophesied like அவங்க அந்த this. தீர்க்க தரிசனம் Oh, சொல்லிட்டாங்களே. they gave that kind of இப்படி prophecy. ஊர்லாம் சுத்தி சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டு Looking around and hearing all நம்பிக்கை sorts of இல்லாம things நீங்க from all அலையாதீங்க. sorts of people. Don't run about அவர் hopeless. தெளிவாக உங்களோடு பேசுவார். And clearly he will speak to எப்பொழுதும் you. நீங்க ஆண்டவர் கிட்ட டைரக்டா பேச Every கத்துக்கிடுங்க. time learn to speak directly to God. ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா. God, you speak to me. சில நேரத்தில் ஆண்டவர் சிலரை பயன்படுத்துகிறார், பாஸ்டர்களை, ஊழியர்களை, தப்பு கிடையாது. Sometimes the Lord uses and speaks through pastors and ministers ஆனா, and that's not wrong. நம்ம என்ன செய்யக்கூடாது? But what must we not அதையே சார்ந்து do? We கொள்ளக்கூடாது. mustn't just depend on ஆக that. இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது So in this place, if நீங்க you see, சகரியா 9ஆம் அதிகாரத்தில் in Zechariah verse number 9, 9ஆம் வசனம் verse number 9 again, இந்த இடத்தில் தெளிவாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக it சொல்லுகிறார். says clearly like this as a prophecy. பாருங்க, இந்த 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 இயேசு சொல்றாரு, நீங்க ஊருக்கு போங்க, Jesus says like this, go to this village அங்க ஒரு குட்டி கழுதை நீங்க பாக்குவீங்க, and there will be a donkey அந்த குட்டி கழுதை அந்த கட்டை எடுத்துருங்க. and release that, untie this donkey. அப்ப அவர் சொல்றாரு, And then he நீங்க says, எப்படி கேட்பீங்க, and you will ask like எப்படி this, ஆண்டவரே அந்த கழுதை ஓனர் வந்து எங்களை பிடிச்சி சத்தம் போட்டு அடிச்சா என்ன பண்றது? what about when the owner of this donkey comes at us? கவலையே படாதீங்க, Don't worry about ஏற்கனவே அந்த that. ஓனரோடு நான் பேசி டீல் பண்ணியாச்சு. I've already dealt with that owner. கரங்களை நல்லா தட்ட மாட்டீங்களா? Clap your hands for that. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே டீல் முடிஞ்சதுன்னு சொல்லுங்களேன். Turn to somebody and say the deal is done அந்த already. டீல் ஏற்கனவே முடிஞ்சது. The deal is already done. இதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை எருசலேமுக்கு வருவதற்கு முன்பாகவே இயேசு வந்து அந்த ஓனரோடு பேசிட்டு போயிருக்கிறாரு. Even before this Sunday came, he had made a deal with ஏன்னா the அவருக்கு owner. தெரியும். Because he knew. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி Zechariah 9:9 says அவருக்கு like ஒரு this, கழுதை குட்டி தேவைப்பட்டது. and he need a
colt. ஆக தெளிவாக வேதம் And சொல்லுகிறது, it's clearly stated, rejoice greatly, O daughter of Zion. Shout aloud. ஆக எருசலேமின் குமாரத்திகளே, நீங்க களி கூறுங்கள். நான் தமிழ்ல வாசிக்கும் போது டப்புன்னு மாத்துறீங்கப்பா. இங்க இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல போடுங்களேன். கம்பீரி, இதோ உன் ராஜாவின் இடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க ப்ளீஸ். you underline all of these இதெல்லாத்தையும் words. அண்டர்லைன் பண்ணுங்க. இதெல்லாம் சும்மா எழுதலங்க. He doesn't just அவர் write நீதியுள்ளவரும் it. He is victorious. ரட்சிக்கிறவரும் He's righteous. தாழ்மையுள்ளவரும் He's humble. கழுதையின் மேலும் And riding on கழுதைக்கு an ass, குட்டியாகிய on a colt, மரியின் மேலும் the foal, ஏறி he வருகிறவருமாயிருக்கிறார். rides upon it. Amen. ஆமென். Hallelujah. எவ்வளவு 100 வருடங்களுக்கு முன்பாக இதை சொல்லி இருக்கிறாருங்க. How many hundred years ago has he அப்போ said இயேசு this? என்ன செய்றாரு? So what does he do? இந்த தீர்க்க தரிசனத்தை This prophecy, நிறைவேற்றும்படியாக to fulfill it, சீசர்களுக்கு he சொல்லுகிறார். tells his disciples, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில், Luke 19, நீங்க கிராமத்துக்கு போங்க, go into the village. கிராமத்துக்குள்ளாக போகும் பொழுது When you enter the village, அங்கு கட்டப்பட்ட கழுதை கொட்டிய you காண்பீங்க. will see a colt tied. அதன் மேல் யாரும் சவாரி செய்யல. No one has ever sat on it நீங்க yet. கட்டவிழ்த்து விடுங்க, Untie it என்னிடத்தில் கொண்டு வாருங்க. and bring it here. யாராச்சும் கேட்டாங்கன்னு If சொன்னா, anyone asks you, ஆண்டவருக்கு இந்த கழுதை தேவைன்னு say சொல்லுங்க. the Lord has need of டீல் it. முடிஞ்சு போச்சு. Deal done. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லவே இந்த கழுதை என்கிறார். It's for a message to be என்ன passed. செய்திங்க? What is this message? இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, You see this arrangement. ஒரு சாதாரண அரேஞ்ச்மெண்ட் It is not கிடையாது. an ordinary இதில் arrangement. ஆழமான சத்தியம் இருக்கிறது. There is deep truth தெளிவாக to it. சொல்லுகிறார். And it says இந்த கழுதை clearly எங்க பாக்குவீங்க? where you see this அந்த donkey, கழுதை ஓனரோடு என்ன சொல்லுவீங்க? what you will tell it எப்படி to the owner, கட்டவிழ்ப்பீங்க? how you will untie எல்லாத்தையும் it. தெளிவாக சொல்லுகிறார். Everything is clear. இது எதை சொல்லுகிறது? And what does this denote? இயேசு ஒரு சிம்பிள் மெசேஜ் It's கொடுக்கிறாருங்க. a simple message. அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க? What the people must have thought, இயேசு ராஜாவாக he's வரப்போகிறார். coming as king. ராஜாக்கள் என்ன செய்வாங்க? What the kings do, கழுதை மேல வருவாங்களா? will they come on a donkey? குதிரை மேல வருவாங்களா? They ride a horse. ரதத்துல வருவாங்களா? Will they come in a chariot? சாதாரண கழுதை குட்டி மேல Or வருவாங்களா? will they come on a donkey? கம்பீரமா இருக்கிறதான குதிரை மேல தான் Will வருவாங்க. they come on a triumphant அந்த looking ஜனங்கள் horse? நினைச்சாங்க, And the people there இயேசு thought, ராஜாவாக வரப்போகிறார், Jesus is going to come as உலகத்து king. ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார், And he's going to establish a worldly எங்களை kingdom. எல்லாம் நடத்த And போகிறார், he's going to lead all of ரோம us. அரசாங்கத்தை தூக்கி வீச And போகிறார். he's going to uproot the Roman ஆனால் Empire. இயேசு அதற்காக வரலங்க. Jesus did not come for that. அந்த மாதிரி ராஜாவாக He வரல, did not come a king like சமாதான பிரபுவாய் that. He வந்தார். came as a prince of peace. நல்லா தட்டுங்களே, சமாதான பிரபுவாய் வந்தார். He came as a prince of peace. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, The Son of Man did not come to be ஊழியம் served, செய்யும்படியாக but to serve. சாதாரண ஊழியக்காரனாய் He வருகிறேன், came as a simple ஊழியம் servant. செய்ய வருகிறேன். He came to serve. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதனால தான் கழுத கொட்டின்னு Turn to சொல்லுங்களேன். somebody and say, that is why a donkey. இந்த தேவனை தேவனாக கொண்ட The ஜனம், ones who've known this God இந்த as தேவனை God. தேவனாக கொண்ட The ஜனம் ones who know this God is பாக்கியம் God உள்ளதுங்க. are privileged. ஆமென். நல்ல Amen. கவனிங்க, Listen ஒரு carefully. ராஜாவை போல கம்பீரமா வரலங்க. He didn't come as a king triumphant. அவங்க எல்லாம் ஏமாந்து போனாங்க. They were all disappointed. என்னடா குதிரை மேல வர போறாருன்னு They நினைச்சோம், thought he will show up in a horse. ரோம அரசாங்கத்தை தூக்கி வீச போறாருன்னு They நினைச்சோம். thought he will uproot the Roman ஆனா கழுத Empire. மேல வராரு. But he's on a ஒரு donkey. சிம்பிள் செய்தியை சொல்லவே It was a வந்தார். simple message. இன்னும் கொஞ்ச நாள்ல In a couple of கல்வாரி days, சிலுவைக்கு போகிறேன், on the cross of Calvary, என்னையே ஒப்பு கொடுக்க I will போகிறேன், submit என் myself. சரீரத்தை பிற்கப்பட, I will break my body. என் சரீரத்தை பிற்க I'll கொடுக்க give my போகிறேன், body to be என் கடைசி broken. சொட்டு ரத்தத்தை I will கொடுக்க give போகிறேன். every drop of my blood. உங்களுக்கு வந்த அந்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். The condemnation upon you நம்ம is on பாடுறோம், me. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ண தண்டனையை நீர் எடுத்துக்கொண்டீர். ஆக கழுதை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாருங்க? Why the donkey? ஊழியக்காரனாய் வந்தேன்னு Came சொல்வதற்காக. to show that he came as a servant. பாம் சண்டே Palm Sunday. என்ன நடந்தது? What happened? He approached. He approached. He approached. He approached. God's timing is God's perfect. timing was perfect. ஆமென். அடுத்து என்ன Amen. நடந்தது? What happened next? He wept. He wept. ஆண்டவர் கண்ணீர் சிந்தினார். The Lord wept. ஆமென். Amen. காரணம் என்ன? The reason being,
எதற்கு கண்ணீர் சிந்தினார்? Why did he weep? லூக்கு 19ஆம் அதிகாரம் Luke 19, 41ஆம் வசனம். verse number 41. அவர் ஜனங்களை கண்ட பொழுது, And when he drew near and saw அந்த the city, பட்டணத்துக்கு அருகில் வந்த பொழுது when he drew near and saw the city, அவர் என்ன செய்தார்? what did he do? அவர் கண்ணீர் சிந்தினார். He wept over it. எதற்காக கண்ணீர் சிந்தினார்? Why did he weep? என்ன சொன்னாருங்க? What did he say? நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. You read this word. ரொம்ப தெளிவா சொல்றாரு. Very clearly he ரொம்ப தெளிவா says. சொல்றாரு. Very clearly he says. என்ன சொல்றாரு அப்படின்னு What சொன்னா, is he saying in this place? உங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. Your eyes are என்னுடைய blinded. நேரத்தை நீங்கள் காண தவறிட்டீங்க. You miss seeing my timing. என்னுடைய செய்தியை நீங்க கேட்க தவறிட்டீங்க. You miss hearing my message. உங்கள் செவிகள் Your அடைக்கப்பட்டிருக்கிறது. ears were shut. உங்கள் கண்கள் Your குருடாக்கப்பட்டிருக்கிறது. eyes were blinded. இது நிமித்தம் என்ன செய்ய போகிறீர்கள்? And for this, what are you going to பயங்கரமான do? பாடுகளுக்குள்ளாக கடந்து You're செல்ல going to walk போகிறீர்கள். through a lot of suffering. பயங்கரமான பாடுகள். You're going to walk through a lot நீங்க of suffering. மாத்திரமல்ல, Not just you. உங்க பிள்ளைகள் Your children. உங்களை துன்புறுத்துவார்கள். They will come against உங்களை you. They உபத்திரவப்படுத்துவார்கள். will oppress you. உங்களை அடிப்பார்கள். They will beat you உங்கள் up. தேவாலயத்தை Your temple உடைத்து சின்னா will பின்னமாக்குவார்கள். be broken and shattered. அதனால் அவர்களை பார்த்து And to them he says, பரிதாபத்தோடு அவர் கண்ணீர் வடிக்கிறார். with compassion, he with mercy, அவர் he's சொல்லுகிறார், weeping. And he says like இந்த this, தேவாலயத்தின் ஒரு கல் மீது இன்னொரு கல் இராத வண்ணம் for a stone not to be upon another stone. எனிமி வந்து எல்லாவற்றையும் The சீரழிப்பான். enemy will surround you and, அந்த and நாள் take சமீபமாய் everything இருக்கிறது. away. And that day is ஆனால் near. நீங்களோ But you இதை ஒரு சம்பவமாக பார்க்கிறீர்கள். see this as an event. சர்ச் நல்லா கவனிங்க. Church, listen குருத்தோலை carefully. ஞாயிறன்று Palm Sunday. சும்மா அந்த ஓலை ஆட்டிக்கிட்டு போகிறது It's கிடையாதுங்க. not just showing that it is a display. சும்மா ஓலை ஆட்டிக்கிட்டு போகிறது Not just கிடையாது. as a display of பாரம்பரியமாக those leaves. நாம் செய்வது It's கிடையாது. not a traditional one. அவர் சொல்லுகிறார், But he says அவருடைய பாரம் his burden, அவருடைய பாரம் his burden உண்மையானதா இருக்கிறது. was real. அவர் கண்ணீர் வடிக்கிறார். He is shedding tears. ஐயோ உங்களுக்கு என்ன நேரிடும் என்பதை நீங்கள் அறியாமல் You do not இருக்கிறீர்களே. know what is going to come to you. தேவாலயத்தை அழிக்க போகிறார்கள். They're going to destroy உங்களை your temple. துன்புறுத்த They're going போகிறார்கள். to oppress you. ஆக அதே மாதிரி என்ன நடந்தது? And likewise what அவர் happened? சொன்னபடியே Just as he சொல்லி said, அழுது he wept. சரியாக 40 வருடங்கள் 40 கழித்து years later, ரோம ஜெனரல் டைட்டஸ் என்கிறவன் Roman General Titus, சரியாக 40 வருடங்கள் கழித்து 40 years later, தேவ ஜனங்களை துன்புறுத்துகிறார். he oppresses the people of God. பயங்கரமான பாடுகளுக்குள்ளாக கொண்டு He செல்லுகிறார். walks them into great suffering. தேவாலயத்தை அவர்கள் They நாசப்படுத்துகிறார்கள். destroy the temple ஒரு of God. கல்லை விட்டு வைக்கலங்க. They didn't spare a single stone. ரோம சோல்ஜர்கள் The Roman soldiers, தேவாலயத்தை இடிக்கிறாங்க. they are breaking down the கைக்கு temple. கிடைச்சதெல்லாம் எடுக்கிறாங்க. Whatever comes into my பொண்ணு hands, எடுக்கறாங்க. they're grabbing all the வெள்ளி gold, எடுக்கறாங்க. the silver. ஒவ்வொரு கல்லை உடைச்சு பார்க்கறாங்க. They're breaking every stone and இந்த looking. கல்லுக்குள்ளாக காசு இருக்குமா? Is there money within this stone? அந்த கல்லுக்குள்ளாக கோல்டு Is இருக்குமா? there gold within this stone? இந்த கல்லுக்குள்ளாக ஏதாகிலும் இருக்குமா? Will there be anything in this எல்லாத்தையும் stone? கொள்ள அடிச்சிட்டு போறாங்க. They steal, they loot இத everything. முன்கூட்டியே தெரிஞ்சுதான் அழுகிறாருங்க. He knew this உங்களுக்கு beforehand. தெரியலையே. You did not நீங்க know. தெரியாம போனீங்களே. You did this without கண்கள் knowing. குருடா இருக்கிறதே. The eyes were blinded. ஒரு பொலிட்டிக்கல் டெலிவரன்ஸுக்காக நீங்க You're காத்திருந்தீங்க. just waiting on a political ரோம அரசாங்கம் deliverance. போகணும்னு You're காத்திருக்கிறீங்க. just waiting for Roman Empire to go. உடனே அற்புதம் நடக்கணும்னு You're just காத்திருக்கிறீங்க. waiting for a miracle to happen உலக instantly. பிரகாரமான அதிகாரத்துக்கு You're காத்திருக்கிறீங்க. waiting upon worldly ஆனால் leadership. எதற்காக கழுதையின் மீது நான் But வந்தேன்? why I came upon a donkey? எதற்காக கண்ணீர் விடுகிறேன்? Why I'm shedding tears? உங்களுக்கு சமாதானத்தை பேச வந்தேன். So I've come to speak peace உங்களுக்கு over you. ரட்சிப்பை பேச I've வந்தேன். come to speak salvation உங்களுக்கு over மீட்பை you. பேச வந்தேன். I've come to speak redemption over இதை you. நீங்கள் அறியாமல் And போனீர்களே. you are unknowing of this. ரட்சிப்பின் அந்த நேரத்தை உணராமல் They போனீர்கள். did not see and understand the hour of ஆண்டவர் நம் கண்களை salvation. திறக்கட்டும் Let பிரியமானவர்களே. the Lord open our eyes. இன்னும் அதே பாரத்தோடு இருக்கிறார் He's இயேசு. with the same burden அதே even now. கண்ணீரோடு இருக்கிறார். He's with the same tears என் even மகன் now. கண்கள் திறக்கப்படாதா? Let my son's eyes be open. என் மகள் கண்கள் Will திறக்கப்படாதா? my daughter's eyes not be என் open? நேரத்தை காண மாட்டார்களா? Will they not see my timing? என் செய்தியை கேட்க Will they மாட்டார்களா? not hear my என் message? சத்தியத்தை காண Will they மாட்டார்களா? not see my என் truth? சத்தியத்தை அறிய Will they மாட்டார்களா? not know my truth?
என் சிம்பிள் செய்தியை கேட்க Will they மாட்டார்களா? not hear my simple என் பாரத்தை message? உணர Will மாட்டார்களா? they not know my burden? கண்கள் திறக்கப்படட்டும். Will eyes be open? குருத்தோலை ஞாயிறன்று This Palm Sunday, கர்த்தர் தெளிவாக நம்மோடு the Lord is இடைப்பட்டிருக்கிறார். speaking to us very நம்மை clearly. ஒப்புக்கொடுப்போமே. Let's surrender நம்மை ourselves. ஒப்புக்கொடுப்போம்.